குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி. டெய்லி கண்டவர்ஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 12, 2025 இன்றைக்கி கண்டவர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கண்டவர்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் ஒன்று கிடைக்கும். சரிங்களா? அதுக்கு முன்னாடி வந்து பயிற்சி மையம் சாரில் TNUSRBSIக்கான சைக்காலஜி மேக்ஸ் டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா 2020 அப்படின்னு டெஸ்ட் பேட்ச் வந்து தொடங்கியிருந்தோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 45 டாப்பிக்கை கவர் பண்ணி 14 தேர்வில் 1000 வினாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். இதற்கான அட்மிஷன் வந்து நடந்துட்டுருக்கு. டெஸ்ட் பேஜில் இணையக்கூடிய மாணவர்களுக்கு வந்து நம்மளுடைய கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியல், கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காம்போ கொடுத்துருவாங்க. 50% வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டிஸ்கவுண்ட் போயிட்டுருக்கு. விருப்பமுள்ள மாணவர்கள் இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஷெடியூல் ஃபுல்லாக படித்து பாருங்கள். உங்களுக்கு ஷெடியூல் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தர இந்த மார்க் பண்ணியிருக்க அந்த நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஷெடியூல் அனுப்புவாங்க. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 50% எல்லாருக்குமே வந்து டிஸ்கவுண்ட் இருக்குது. யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நம்ம வந்து நம்மளோட கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியல் வீடியோ இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இதோடைய வீடியோ எல்லாமே நம்ம யூடியூப் சேனல் இருக்குது. சரிங்களா? விருப்பம் உள்ளவங்களும் போய் பார்த்துக்கோங்க. பார்த்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க. கடைசி டைமில் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும். சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாம். 1 மில்லியன், அதாவது வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் வந்து பார்த்திங்கன்னா தங்க அட்டை கோல்டு கார்டு திட்டத்தை கொண்டு வந்துருக்காங்க. இதன்படி வந்து பார்த்திங்கன்னா $1 மில்லியன் சுமார் 9 கோடி செலுத்தினால் அமெரிக்காவில் வந்து பார்த்திங்கன்னா நிரந்தர குடியுரிமை வந்து பார்த்திங்கன்னா பெற முடியும். அமெரிக்க அதிபர் வெள்ளை மாளிகையில் வந்து பார்த்திங்கன்னா IBM உடைய நிறுவனர், ஓகேங்களா, அது யார் அப்படின்னா அரவிந்த் கிருஷ்ணா. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா TNUSRBSI கேட்கக்கூடிய கேள்வி, ஓகேங்களா. IBM வந்து பார்த்திங்கன்னா அரவிந்த் கிருஷ்ணா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மைக்கேல் டெல்லுடைய நிறுவனர் வந்து பார்த்திங்கன்னா மைக்கேல் டெல்லு. அடுத்து ஆப்பிள் நிறுவனத்தினுடைய தலைமை செயல் அதிகாரி யாருன்னா டிம் குக். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான பேர், அதை நோட் பண்ணிக்கோங்க. நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியல் இது கொடுத்துருக்கோம். சரிங்களா? நிறுவனங்களுடைய தலைவர்களுடைய பேர்லாம் கொடுத்துருக்கோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மக்கள் மத்தியில் கடற்படை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் பொருட்டு வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் முதல் முறையாக இந்திய கடற்படையான ஹாப்ஸ் மாரத்தான் 2025 வந்து பார்த்திங்கன்னா நிகழ்த்திருக்கிறாங்க. ஓகேங்களா? இது ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா நடத்துகிறாங்க. நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னவோ அது மட்டும் தான் பார்க்க போகிறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இரத்த சோகை பாதிப்புகளை குறைக்க பொது விநியோக திட்டத்தின் கீழ் வந்து பார்த்திங்கன்னா இரும்பு சத்து மற்றும் அயோடின் கலந்த இரட்டை செறிவூட்டப்பட்ட உப்பு பாக்கெட்டுகளை வந்து பார்த்திங்கன்னா விற்பனை செய்ய நடவடிக்கை எடுத்துருக்காங்க. நாடு முழுவதும் 52% பேர் வந்து பார்த்திங்கன்னா போதிய இரும்பு சத்து இல்லாமல் இருக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா தரவுகள் கூறுது. ஓகேங்களா? அடுத்தது நேற்றே நம்ம பார்த்துட்டோம், யுனெஸ்கோவுடைய பாரம்பரிய பட்டியல் வந்து பார்த்திங்கன்னா தீபாவளி வந்து பார்த்திங்கன்னா பண்டிகை சேர்க்கப்பட்டிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா 16வது கலாச்சார பாரம்பரிய கூறுகள் அப்படின்ற பட்டியல் வந்து பார்த்திங்கன்னா சேர்க்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி 15 துர்கா பூஜை, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா யோகா, இதெல்லாம் அதில் இருக்குது. இது வந்து 16வது. ஓகேங்களா? மகளிர் உரிமை திட்டத்தினுடைய விரிவாக்கம் வந்து பார்த்திங்கன்னா இன்று தொடங்குது. இது 2023ஆம் ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா முதல்வர்கள் தொடங்கி வைக்கப்பட்ட திட்டம். பயனாளிகளுக்கு மாதந்தோறும் வந்து பார்த்திங்கன்னா ₹1000 வந்து பார்த்திங்கன்னா வழங்குற திட்டம். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த நிகழ்ச்சியில் இப்போ விரிவாக்க நிகழ்ச்சியில் வந்து பார்த்திங்கன்னா நிகழ்ச்சியில் சமூக சேவை பத்ம பூஷன் விருது பெற்றமான கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் கலந்துக்கிறாங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பள்ளி பாடப்புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பேர், முக்கியமாக நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது 2022ஆம் ஆண்டு சீனாவில் காங்சோவில் நடைபெற்ற மாற்றுத்திறனாளி ஆசிய விளையாட்டு பூப்பந்து போட்டியில் இந்தியாவை பிரதிநிதித்துவப்படுத்திய துளசிமதி முருகேசன் அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா கலந்துக்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது இந்தியாவின் முதல் உள்நாட்டு ஹைட்ரஜன் கப்பல் சேவை வந்து பார்த்திங்கன்னா வாரணாசியில் தொடங்கியிருக்காங்க. இந்தியாவின் முதல் உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட ஹைட்ரஜன் எரிபொருள் கப்பலை உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் மத்திய துறைமுகம், கப்பல் போக்குவரத்து மற்றும் நீர்வழித்துறை அமைச்சரான சர்பானந்த சோனோவால் வந்து தொடங்கி வச்சிருக்காரு. ஹைட்ரஜன் எரிபொருள் கப்பல்களை பயன்படுத்தும் சீனா, நார்வே, நெதர்லாந்து, ஜப்பான் போன்ற நாடுகள் வரிசையில் இந்தியாவும் இணைஞ்சிருக்குது. கடந்த 10 ஆண்டுகளில் தேசிய நீர்வழி தடங்களின் எண்ணிக்கை 5லிருந்து 111 உயர்ந்திருக்கு. ஓகேங்களா? உள்நாட்டு நீர்வழி தடங்களில் சரக்கு போக்குவரத்து 2014 8 கோடி டன்னாக இருந்தது, இப்போ 14.5 கோடி டன்னாக இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாற்றத்திற்கு ஜல் மார்க் விகாஸ் திட்டம் அப்படின்னு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்தாங்க. அதன் அடிப்படையில் தான் பார்த்திங்கன்னா இதெல்லாம் கொண்டு வராங்க. இந்த திட்டத்தின் கீழ் ஹால்டிரியாவிலிருந்து வாரணாசி வரையிலான முதல் தேசிய நீர்வழி தடத்தில் பல்வகை முனையங்கள் வந்து பார்த்திங்கன்னா நவீன உபகரணங்கள் மற்றும் சமுதாய படகு குழாம் மூலம் ஒரு நவீன நீர்வழி போக்குவரத்தை வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கியிருக்காங்க. இல்லை, இது ரொம்ப முக்கியமானது. இது உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்துக்காக பயன்படுத்துறது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் நூற்றுக்கணக்கான பொருளுக்கு அடுத்த ஆண்டு முதல் 50% சுங்க வரி விதிக்க வந்து பார்த்திங்கன்னா மெக்சிகோ அரசு வந்து பார்த்திங்கன்னா ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. மெக்சிகோவுடனான முறையான வர்த்தக ஒப்பந்தம் இல்லாத இந்தியா, சீனா உட்பட நாடுகள் வந்து பார்த்திங்கன்னா 1400க்கும் மேற்பட்ட பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா இறக்குமதி செய்யப்படுது. இதன் மீது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஆண்டு முதல் 50% வந்து பார்த்திங்கன்னா சுங்க வரி விதிக்க இருக்கிறாங்க. தென்னாப்பிரிக்கா, சவுதி அரேபியாவுக்கு அடுத்து இந்தியாவுக்கு 3வது பெரிய கார் ஏற்றுமதி சந்தையாக மெக்சிகோ இருக்குது. ஓகேங்களா? அந்த வகையில் இந்தியாவில் சுமார் $108 கோடி மதிப்பிலான கார் ஏற்றுமதி வந்து பார்த்திங்கன்னா பாதிக்கப்படும் நிலை ஏற்பட்டிருக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. அடுத்தது உலகக்கோப்பை ஸ்குவாஷ் போட்டி வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் நடக்குது. அது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இன்னும் போட்டி முடியல. போட்டி முடியும் போது வந்து பார்த்திங்கன்னா யார் ஜெயிச்சாங்க அப்படின்ற மாதிரி பார்த்துட்டா போதுமானது. உலகக்கோப்பை ஸ்குவாஷ் போட்டி சென்னையில் நடக்குது.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கண்டபஸ் அவ்வளோ எதுவுமே கேட்க வாய்ப்பில்லை. டெய்லி கண்டபஸ் டெய்லி பார்த்துருங்க. அப்போ தான் மந்த்லி படிக்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். அதேமாதிரி 2026ஆம் ஆண்டு டிஎன்பிஎஸ்சி, டிஎன்எஸ்ஆர்பி, எஸ்எஸ்சி எல்லா ஸ்டாண்டர்டுக்குமான இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் நம்ம டெலிகிராமில் போட்டுருவோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அடுத்த நம்ம பயிற்சி நிமிஷத்தில் தொடங்கப்பல இந்த 2020 டெஸ்ட் வேலை என்னென்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் கிட்டே இருந்து இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.